வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இடையில் ஆழியார் பயணம் அடியேனுடைய 76வது பயணம். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் முன்னிலையில் ஒரு அனுபவரை பேசும்போது எனக்குள் எழுந்த ஆர்வம், நான் ஆழியார் வரும்போதெல்லாம் மணவளக்கலை அன்பர்களை 10 பேரையாவது அழைத்து வருவேன் என்று ஒரு அனுபவம் பேசினேன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்னை திரும்பி பார்க்கிறார். பார்த்ததையே நான் அருள் ஆசியாக ஏற்றுக்கொண்டு 75 பயணம் நிறைவு செய்து கடந்த டிசம்பர் 9, 10, 11 பிரம்மஞான வகுப்புக்கு 20 அன்பர்களை எங்கள் தனிகாச்சலம் நகர் ஸ்கை யோகா மையத்திலிருந்து அழைத்து சென்ற பெருமை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியை சாரும். இந்த இன்ப நிகழ்வு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. 2வது நாள் மாலை ஒரு நெகிழ்வு, அதாவது இன்பம் துன்பம் இரண்டும் மாறி மாறி வருகின்ற மனித வாழ்க்கை என்பதனால் ஒரு துயரச் செய்தி வந்தது. என்னுடைய மாமியார், தாயை ஒத்த என்னுடைய மாமியார் மறைந்த செய்தி வந்தது. உடனே கிளம்பி வரவேண்டியதாகிவிட்டது. இது ஒரு துயரச் செய்தி தான். இருந்தாலும் இந்த இன்பம் துன்பம் இரண்டையும் எதிர்கொள்ளுகின்ற மனோதைரியத்தை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி நமக்கு தவத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறார்கள் என்பதை அனுபவமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்பம் துன்பம் என்பது என்ன, இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையில் எங்கும் என்றும் எதிலும் நிறைந்து உள்ளது. இன்பமே முரண்பாடாக அனுபவிக்கின்ற போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும், இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும், இன்பம் துன்பம் இரண்டும் அறிவின் அலைகளாயும் நான் உணரலானேன் என்று அருட்தந்தைவர்கள் எழுதுகிறார்கள். இன்பத்துக்கு வேறு ஒரு அறிவு, துன்பத்திற்கு வேறு ஒரு அறிவு கிடையாது. ஒரே அறிவு தான் இன்பத்தையும் அனுபவிக்கிறது, துன்பத்தையும் அனுபவிக்கிறது என்ற அந்த தத்துவத்தை நான் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதற்கு கவியரசர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு கவி இந்த காலத்தில் எழுதியிருப்பார்கள். ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் ஆட்டம், கூடி வரும் கூட்டம், கொள்ளி வரை வருமா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்துவிடு என்பான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ,
கடைசி வரை யாரோ விட்டுவிடும் மாவி பட்டுவிடும் மேனி சுட்டுவிடும் நெருப்பு சூன்யத்தில் நிலைப்பு சூன்யத்தில் நிலைப்பு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ கடைசி வரை யாரோ என்று முடித்திருப்பார் கவியரசர் கண்ணதாசன். ஆனால் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி கடைசி வரை நம்முடைய கருமையம், அதாவது ஆன்மா, அது என்னென்ன பதிவாக இருக்கிறதோ அது வித்துத் தொடராக நம்முடைய வாரிசுக்கு சென்றடையும். அதனால் கடைசி வரை கருமையம் ஆன்மா என்பது வந்தே தீரும் என்பதுதான் அருட்தந்தையின் கருத்து. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.